பிரியாணின்ற பேரை கேட்டாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பலவித பிரியாணி இருக்கு. வீட்டிலேயே தயார் செஞ்ச மசாலால கறியை ஊற வச்சு நெய்யில வறுத்து நெருப்புல சுட்டு சிக்கன் டிக்கா தம் பிரியாணிய செஞ்சிருந்தோம். இது சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. கோழிக்கறி டிக்கா தம் பிரியாணி செய்யறதுக்காக 1/2 கிலோ நாட்டு கோழிக்கறிய சுத்தமா கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்ப ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, கூடவே ஒரு தேக்கரண்டி உப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். அரை மணி நேரம் கறியை நல்லா ஊற வச்சுட்டு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியவும் ஊற வச்சிருவோம். இந்த அளவுக்கு சுக்கு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 12 வரமிளகாய், அரை தேக்கரண்டி வறுத்த சீரகம், ஒரு தேக்கரண்டி வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு பொடியாக்கி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருந்த கறியோட 1/2 லிட்டர் தயிரை சேர்த்துட்டு ஒரு தேக்கரண்டி உலர்ந்த வெந்தய கீரையை கசக்கி சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த மசாலா, ஒரு தேக்கரண்டி எண்ணெய், இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கால் கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எண்ணெய் ஊத்தி நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வெங்காயத்தை வறுக்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துப்போம். இந்த பதத்துக்கு வெங்காயத்தை வறுத்தாலே போதுமானது. இப்ப 2 தேக்கரண்டி நெய்யை ஊத்தி ஊற வச்சிருந்த கறியை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கறியை மசாலாவோட கலக்கி 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருந்தோம். இப்ப கறி வேகிறதுக்காக தட்டத்தை வச்சு இறுக்கமா மூடி வச்சிடலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தனியா தண்ணி வச்சிட்டோம். கறி நல்லா வந்ததும் கறியை மட்டும் மசாலால இருந்து தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. இப்ப அரிசிக்காக வச்ச தண்ணியில 1/4 தேக்கரண்டி சீரகம், 7 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாசி பூ, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 கீரி வச்ச பச்சை மிளகாய், ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி, அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை சாறு, ஒரு தேக்கரண்டி எண்ணெய், உப்பு, இதெல்லாம் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்ப நம்ம வேக வச்சிருந்த கறியை நெருப்புல சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா கறியும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு.
ஒலை கொதிச்சதும் ஊற வச்சிருந்த அரிசியை இப்ப சேர்த்தாச்சு. இந்த அரிசியை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம். சாதம் வெந்ததும் தனியா வடிச்சு வச்சுட்டு கறியை வதக்கி வச்சிருந்த மசாலாவோட நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயத்துல பாதியை சேர்த்துப்போம். இப்ப ஒரு கையளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். இப்ப 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி நல்லா கிண்டிட்டு வடிச்சு வச்சிருந்த சாதத்துல பாதியை சேர்த்துப்போம். இப்ப கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வறுத்து வச்சிருந்த வெங்காயத்துல கொஞ்சம் தூவி விட்டுட்டு மீதி இருக்க சாதத்தையும் சேர்த்தரலாம். கடைசியா இது மேல புதினா கொத்தமல்லி மீதி இருக்க வெங்காயத்தை தூவிட்டு ஒரு தேக்கரண்டி அளவு ஊற வச்சிருந்த குங்குமப்பூ தண்ணியை சேர்த்துப்போம். அடுத்து 100 ml காய்ச்சி வச்சிருந்த பாலை சேர்த்துட்டு நம்ம சுட்டு வச்சிருந்த கறியை சேர்த்துருவோம். இப்ப சாதத்து மேல வாழை இலையை வச்சு மூடிட்டு ஒரு தட்டத்தை இறுக்கமா மூடி வச்சு தம் போட்டுடலாம். சரியா 20 நிமிஷம் விட்டு இப்ப எடுத்தா சிக்கன் டிக்கா தம் பிரியாணி தயாராயிடுச்சு. இந்த பிரியாணி சாப்பிட அருமையா இருந்தது. மதிய நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் சாப்பிடறதுக்கு இது சரியான விருந்து.